ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தகுந்த 2 வகையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டு கிளறிக்கலாம். வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கணும். அதுலேயே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும். அதை ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் செவக்கிற வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் செவந்துடுச்சு. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னாலே உப்பு போட்டு கிளறும்போது தக்காளி நல்லா வணங்கிரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறின உடனே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி அதையும் நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நரன்னு இருக்குது. இன்னும் நல்லா அரையப்படலை. அதனால் லைட்டாக இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்தால் இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. ஒரு 4 கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி சீக்கிரமாக செஞ்சிடலாம். 1/2 மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய், தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே அரைக்கிறோம். இப்படி அரைச்சா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், தண்ணியே சேர்த்தாமல் அரைச்சாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. பாருங்கள், இன்னும் சைட்லையெல்லாம் இன்னும் அப்படியே அரைக்காமல் இருக்குது. அதனால் இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அதையும் தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க.
எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். செவந்த உடனே ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 வகையான சட்னி ரெடி. தோசைக்கு இட்லிக்கு எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.